தைப்பொங்கல் திருநாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூட்டம் அதிகமாக உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரசாத், பொங்கல் நாளை ஒட்டி மெரினா கடற்கரையில் ஏராளமான மக்கள் குவிஞ்சிருக்கிறதா நமக்கு தகவல்கள் வந்திருக்கு. அவங்க எந்த அளவு உற்சாகத்தோட கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க? நிச்சயமா பனிமலர், இன்னைக்கு பொங்கல் 3 நாள் லீவு. காலையில கரும்பு சாப்பிட்டாச்சு, பொங்கல் கொண்டாடியாச்சு, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு சாயந்தரத்தை, அதாவது இந்த மாலை பொழுதை எப்படி இந்த பொங்கலுக்கு கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சென்னையில பெரும்பாலான மக்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா நான் நிக்கக்கூடிய மெரினா கடற்கரை தான். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் சமத்துவ பொங்கல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. சென்னையோட மெரினா கடற்கரை அப்படிங்கிறது ஆசியாவிலேயே மிகவும் மிக நீண்ட கடற்கரை. 13 கிலோமீட்டர் தூரம் உடையது. இந்த மொத்த கிலோமீட்டரையும் நாங்க விஷுவல்ல காட்ட முடியல அப்படின்னாலும் இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கலாம், இந்த மாதிரி சென்னை பீச்ல கொண்டாடுறது எந்த மாதிரி பொங்கலை கொண்டாடுறது நல்லா இருக்கு அப்படிங்கிறது ரிலேட்டடா. வணக்கம், நீங்க பாத்தீங்கன்னா சென்னை பீச்சுக்கு வந்திருக்கீங்க. எப்படிலாம் மக்கள் இந்த பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பீச்ல? எல்லாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டு பீச்சில் குளிச்சுக்கிட்டு கரும்பு சாப்பிட்டு கொண்டாடுறாங்க. நீங்க வீடுகள்ல சமத்துவ பொங்கல் கொண்டாடி இருக்கீங்களா? எங்கள் வீட்டை எதிர்த்தாப்புலே ஹிந்துஸ் தான். அவங்களோட சேர்ந்து காலையில் பொங்கல் கொண்டாடிட்டு தான் வந்தோம். சின்ன பசங்களாம் நம்ம கூட நிக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். கடல்ல எல்லாம் குளிச்சிங்களா? குளிச்சோம். அடுத்து பொங்கல் சாப்பிட்டு கரும்பு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். இவங்க மட்டும் கிடையாது. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சி பாத்தீங்கன்னா சென்னையோட மெரினா கடற்கரையோட விஷுவல்ஸ் தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காணும் பொங்கல் பாத்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுது. ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுறதுனால சென்னையில அதிகமான அளவுல போலீஸ் பாதுகாப்பு இந்த மெரினா கடற்கரைக்கு போடப்பட்டிருக்கு. எக்கச்சக்கமான மக்கள் இந்த இடத்துல குவிஞ்சு இருக்கிறதுனால, ஒட்டுமொத்த மக்களும் அதிகமான அளவுல இங்க குவிஞ்சு இருக்கிறதுனால பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்திருக்காங்க போலீசார். கிட்டத்தட்ட 12,000 போலீசார் சென்னை மெரினா கடற்கரை மட்டும் குவிக்கப்பட்டிருக்காங்க. அங்கங்கே பாத்தீங்கன்னா 13 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே ஒரு பெரிய கோபுரங்கள் அமைத்து அந்த கோபுரத்துல மேல போலீசார் நின்று கண்காணிப்பு கேமரா மூலமா மக்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் குவிஞ்சு இருக்கிறதுனால இங்க அதிகமான அளவுல போக்குவரத்து போலீசாரும் அது மட்டும் இல்லாம வாகனங்களை சீர்படுத்தக்கூடிய வேலையிலையும் போலீசார் ஈடுபட்டு இருக்காங்க. போலீசார் தவிர்த்து இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா டோட்டலா மக்கள் கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த 3 நாளுமே மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மெரினா கடற்கரையில இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அதிகமான அளவுல திருட்டு பயமும் இந்த ஏரியால இருக்கிறதுனால போலீசார் அங்கங்கே வாக்கி டாக்கி மூலமா மக்களுக்கு அறிவுரை செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த வருடம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க கையிலயுமே ஒரு அடையாளத்துக்கான ரிப்பனும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர், பேரண்ட்ஸோட கான்டாக்ட் நம்பரும் எழுதி வச்சிருப்பாங்க பிள்ளைங்க தொலைஞ்சு போச்சுன்னா. இந்த வருஷமும் போக்குவரத்து போலீசார் அது மட்டும் இல்லாம மாநகர காவல்துறை அதை செய்யுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அப்படி செய்யணும் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களோட கோரிக்கையா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் நம்ம இடத்துல இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். சார், பொங்கல் எப்படி கொண்டாடுனீங்க? மெரினா பீச்சுக்கு வந்திருக்கீங்க, எப்படிலாம் செலிப்ரேட் பண்றீங்க? இது பாத்தீங்கன்னா பொங்கல்ன்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தாய் வீடுன்றது மெரினா கடற்கரை. இது எங்களை மாதிரி உள்ள யூத்துக்கு இது ஒரு தாய் வீடு மாதிரி. மெரினா கடற்கரைங்கிற போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சிச்சுவேஷன் எங்களுடைய பொழுதுபோக்கு சாதனம் மட்டும் இல்லை, இது ஒரு தாய் வீடு மாதிரி. பார்த்துட்டு போனோம்னா அதோடைய செலிப்ரேஷன் நல்லா இருக்கு. மெரினாவில் கடல் எண்ணெய் வெளிப்படுத்தக்கூடிய மூச்சு காற்றை, சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கும் இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமான அளவில் இருக்கிறதுனாலையும் கடைகளும் அதிகமான அளவில் இருக்கு. இதனால சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாம வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களும் சென்னை மெரினா கடற்கரையை ஆக்கிரமித்து இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பிரசாத், உங்க தகவல்களுக்கு நன்றி.